Hi student, today we are going to learn about electric potential at a point due to an electric dipole. It is very important question. So question first, already electrostatic potential formula formula is equal to Q by 4 pi epsilon naught R. So that இப்போ டைபோலால இருக்கிற எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க போறோம் ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல. அப்ப ஃபர்ஸ்ட் டைபோல் என்னமா கன்சிடர் an electric dipole. Dipole நம்ம two equal and opposite charges separated by a small distance. அப்ப two equal. So 2 points எடுத்துறேன் A B equal and opposite charge அப்ப minus q அப்ப என்னது plus q. அவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் என்னது 2a. அப்ப சென்டர் பாயிண்ட் O. அப்போ O ல இருந்து இது வரைக்கும் B வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து a. அதே மாதிரி O ல இருந்து A வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் a. ஓகேவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் a பாயிண்ட். ஏதோ ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல இந்த டைபோலால ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை மெஷர் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப சொல்லுங்க பாப்போம். அட் சென்டர் பாயிண்ட் O ல இருந்து r டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் with an angle theta. That point is P. P is a point at distance r from the O. O ல இருந்து r distance இருக்கு. இந்த லைன் ஜாயினிங் வந்து AB ஓட, that is electric dipole ஓட எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்னா θ ஆங்கிள்ல இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் மட்டும் θனா அப்ப இது என்னவா இருக்கும்? ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் எவ்வளவு 180. அப்ப அதுல இருந்து θ மைனஸ் பண்ணா மிச்சறது கிடைக்கும். அப்ப இந்த ஆங்கிள் என்னது 180 மைனஸ் θ. ஓகேவா? இங்க பாருங்க AB ன்றது எலக்ட்ரிக் டைபோல்ல இருக்கிற டைபோல் மோட்டோட டைரக்ஷன் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் from minus q to plus q. ஓகேவா? இது போட்டுருப்பாங்க. that is p vector. டைபோல் மோட்டோட டைரக்ஷன். ஓகேவா? இப்ப பாருங்க பாயிண்ட் P யும் B யும் ஜாயின் பண்றேன். அது டிஸ்டன்ஸ் என்னது r1. r1 be the distance of point P from plus q. q ல இருந்து பாயிண்ட் P ஓட டிஸ்டன்ஸ் என்னது r1. அதே மாதிரி மைனஸ் q ல இருந்து பாயிண்ட் P ஓட டிஸ்டன்ஸ் என்னது r2. So நான் டவுட் பாருங்க. அத பாயிண்ட் P க்கும் plus q க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் r1, பாயிண்ட் P க்கும் minus q க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் r2. ஓகேவா? சரி இப்போ என்ன பண்ண போறோம்? பாயிண்ட் P ல plus q சார்ஜால இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை மெஷர் பண்ண போறோம். ஓகேவா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் at point P due to a charge plus q. ஃபார்முலா சொல்லுங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஃபார்முலா V is equal to 1 by 4 pi epsilon naught q by R. That is a formula. ஓகேவா? பேசிக் ஃபார்முலா. இப்போ என்ன சொல்றோம்? பாயிண்ட் P ல plus q ஆல இருக்கிற எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்ப அத நான் V1 வெச்சுக்கிறேன். அப்ப V1 = 1 by 4 pi epsilon naught. இது பாசிட்டிவ் சார்ஜா q. R is the distance between the points. So அப்போ B க்கும் P க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது R1. ஓகேவா? இது வந்து பாசிட்டிவ் சார்ஜால இருக்கிற பொட்டன்ஷியல் due to positive charge. ஓகேவா? அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் அத பாயிண்ட் P ல இருக்க பொட்டன்ஷியல் பாருங்க அப்ப -q. அதே மாதிரி நான் V2 வெச்சுக்கிறேன். ஓகேவா? அப்ப ஃபார்முலா இது 1 by 4 pi epsilon naught. ஓகேவா? இது நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணனும்? -q by ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் அது r2. இந்த -q மைனஸ் இங்க முன்னாடி போடலாம். ஓகேவா? ஓகே. அப்ப டோட்டல் பொட்டன்ஷியல் பாயிண்ட் P, இந்த பாயிண்ட் P இருக்க பொட்டன்ஷியலை மெஷர் பண்ணறது என்ன பண்ணுவீங்க? ஆட் பண்ணுங்க. அப்ப V is equal to V1 plus V2 ஆட் பண்ணீங்கன்னா என்ன பாருங்க 1 by 4 pi epsilon naught q by r1 plus minus of 1 by 4 pi epsilon naught q by r2 plus into minus minus. அதே மாதிரி இது ரெண்டு எல்லாத்துலயும் காமனா இருக்குது q by 4 pi epsilon naught அதை எடுத்துறேன். அப்ப q by 4 pi epsilon வெளிய எடுத்தீங்கன்னா ஈக்குவேஷன் எப்படி மாறுனா 1 by r1 plus into minus minus 1 by r2 b. v is equal to q by 4 pi epsilon 1 by r1 minus 1 by r2.
இப்போ நம்ம வேல்யூ 1/r1 கண்டுபிடிக்க போறோம். அடுத்து 1/r2 கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. Consider a triangle BOP. Triangle BOP பாருங்க. எதை கண்டுபிடிக்க போறோம்? R1 1/r1 மெஷர் பண்ண போறோம். ஓகேவா? 1/r1 மெஷர் பண்ண போறோம். சோ R1 எங்க இருக்கு? இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? இந்த இடத்துல R1 மெஷர் பண்றதுக்காக நான் என்ன லா யூஸ் பண்றேன்னா கொசைன் லாவை யூஸ் பண்றேன். ஓகேவா? ஆல்ரெடி நீங்க ட்ரையாங்கிள் வச்சு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? என்ன ஃபார்மேட் ஞாபகம் இருக்கா பாருங்க. சிம்பிளா ஒரு இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன். இங்க போட்டு காமிக்கிறேன். ஒண்ணு மட்டும் போடுறேன். ஓகேவா? இப்ப ட்ரையாங்கிள் வச்சுக்கங்க. ஓகேவா? 3 சைடு A B C இந்த ஆங்கிள் ஆல்பா, இது வந்து பீட்டா, இது வந்து காமா. ஓகேவா? இப்போ இந்த சைடு B தேவைன்னு வச்சுக்கங்க. என்ன பண்ணுவீங்க? ஃபார்முலா படிச்சு ஞாபகம் இருக்கா பாருங்க. b square is equal to இந்த b square is equal to other two sides என்னது c யும் a. அப்போ அது பேருங்க a square plus c square minus 2 ரெண்டு சைடு பாருங்க a c. a க்கு c க்கு ஆங்கிள் என்ன இருக்கு? ஆல்பா. அது எதுல இருக்கு? cos ஃபார்மேஷன் இருக்கு. அப்ப cos ஆல்பா. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு a தேவைனா அப்ப எப்படி எழுதுவீங்க? a square is equal to other two sides are b square plus c square minus 2bc cos p को c को ஆங்கிள் என்ன? காமா. ஞாபகம் வச்சிருப்பீங்க. அதே ஃபார்மேஷன் தான் எழுதணும். பாருங்க இப்போ எனக்கு என்ன தேவை? r1 தேவை. அப்ப எழுத பாப்போம். r1 ஸ்கொயர் தான் தேவை. other two sides என்ன பார்க்க சொல்ல? இந்த ட்ரையாங்கிள் BOP ல r1 மட்டும் தான் தேவை. அப்ப பாருங்க other two sides are a r. அப்போ r1 ஸ்கொயர் is equal to பாருங்க r ஸ்கொயர் plus a square. r square plus a square minus 2ra 2ra cos formation है r को a with angle है theta. Okay, so by using cosine law r1 square is equal to r square plus a square minus 2ra cos theta. The next day இது அப்படியே சிம்பிள் பண்ண போறோம். கொஞ்சம் பாருங்க, சிம்பிள் தான். ஒன்னு பாத்துட்டீங்கன்னா மத்ததெல்லாம் ஈஸியா போடலாம். ஓகேவா? அதே ஃபார்முலா பாப்போம். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் r ஸ்கொயரை காமனா வெளிய எடுத்துறேன். அப்ப வெளிய தரலாம் பாருங்க. r ஸ்கொயர் காமனா தான் என்ன இருக்கும்? 1. இங்க என்ன இருக்கும்? r ஸ்கொயர் இல்ல. அப்ப டிவைட்ல பண்ணனும். a ஸ்கொயர் பை r ஸ்கொயர். இங்க பார்க்க சொல்ல என்னது? ஒரு r இருக்கு. ஓகேவா? அப்பனா 2a cos theta by r. ஓகேவா? இது எப்படி தெரிஞ்சா உங்களுக்கு சிம்பிளா போட்டு காமிக்கிறேன் பாருங்க. எதுனா 2ra cos theta by r square வந்து எல்லாத்தையும் நீங்க r ஸ்கொயரா டிவைட் பண்றீங்கன்னு அர்த்தம். இங்க r ஸ்கொயரா டிவைட் பண்ணா r ஸ்கொயர் பை r ஸ்கொயர் இது 1 வந்து நிக்கும். a ஸ்கொயர் பை r ஸ்கொயர். இந்த டேர்ம் r ஸ்கொயரா டிவைட் பண்ணனா பாருங்க ஒரு r இருக்கும். ஓகேவா? சோ அத இங்க போட்டுது. காமனா எடுத்துட்டு அந்த டேர்ம். ஓகேவா? a square by r square is very small. எப்படி சார் அப்படி பாப்போம். when compare r distance கம்பேர் பண்ணும்போது a ஓட டிஸ்டன்ஸ் வந்து எப்பவே கம்மியா தான் இருக்கும். ஆமா இல்லையா? இப்போ நான் r ஓட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிட்டே போலாம். எவ்வளவு தூரம் இன்கிரீஸ் பண்ணிட்டே போலாம். ஆனா a ஓட டிஸ்டன்ஸ் எப்பவே மாறாது. ஏன்னா அது எலக்ட்ரிக் டேப்பரோட டிஸ்டன்ஸ். அப்ப r is very very greater than a. கரெக்ட்டா? r ஓட வேல்யூ இன்கிரீஸ் பண்ணிட்டே போலாம். ஆனா a ஓட வேல்யூ என்னால இன்கிரீஸ் பண்ண முடியாது. தட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்படி இருக்கும்போது a square by r square வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. very very small. So that is neglected. எப்படி சார் சொல்றீங்க? ஒண்ணு புரியலையே. சொல்லலாம் கொஞ்சம் பாருங்க. எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸ் மாற போறது a ஓட வேல்யூ 1 வெச்சுக்கங்க. r ஓட வேல்யூ 2 வெச்சுக்கங்க. எக்ஸாம்பிளுக்காக போறேன். ஓகேவா? அப்படி போட்டீங்கன்னா பாருங்க a square by r square is equal to 1 by 2 square 1 by 4 is equal to 0.25. கரெக்ட்டா? இப்போ r ஓட வேல்யூ நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டே போலாம். 2 மீட்டர் இப்போ என்னது 3 மீட்டர் ஆயிடுச்சு. அப்போ r ஓட வேல்யூ 3 வெச்சீங்கன்னா a ஓட வேல்யூ எப்பவும் மாற போறது இல்ல. ஏன்னா அது 1 தான் லாஸ்ட் வரைக்கும். அப்படி வெச்சீங்கன்னா என்ன வருங்க? a square by r square. a க்கு பதிலா 1 ஸ்கொயர் போட்டாலும் 1 தான். r க்கு பதிலா 3 ஸ்கொயர் 1 by 9. இந்த வேல்யூ வந்து 0.25 விட கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா?
கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? நம்ம டிவைட் பண்ணி பார்த்துருமா? பாருங்க. அப்போ 0.111. ஓகேவா? தென் r க்கு 4 போட்டா இந்த வேல்யூ என்னது? கம்மி ஆயிட்டே வரும். ஓகேவா? அதிகமாயிட்டலாம் போகாது. ஓகேவா? சோ வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆயிட்டே தான் வரும். then distance r is greater than a. r ஓட வேல்யூ இன்கிரீஸ் பண்ண இந்த டேர்ம் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா? அதனால நம்ம அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணிடலாம்? நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப நீங்க நெக்லெக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாத்தி பாருங்க. r2 இது போயிடுச்சுனா மிச்சம் இருக்கும் 1 minus 2a cos theta by r. ஓகேவா? r1 ஸ்கொயர். ஓகேவா? நமக்கு என்ன தேவை? 1 by r1 தான் தேவை. இங்க r1 ஸ்கொயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? r1 கொண்டு வருவோம். அப்ப r1 கொண்டு வர என்ன பண்ணலாம்? ரெண்டு பக்கமா ரூட் எடுங்க. அது ரூட் எடுத்தீங்கன்னா taking square root both sides. அப்ப இங்க r1 ஸ்கொயர் ரூட் எடுத்தா r1. இதுக்கு நீங்க இது ஸ்கொயரா? இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? r. இதுக்கு ஃபுல்லா நீங்க ரூட் எடுத்தா என்ன வரும்? 1 minus 2a cos theta by r. ரூட் போனா ரூட் எல்லாம் என்ன போறாங்க? 1/2 போடுறாங்க. ஓகேவா? இத நீங்க தனியா ரூட் எடுத்தா r வரும். இது ஃபுல்லா ரூட் போடுவீங்க. ரூட் மேல என்ன பண்ணுவீங்க? 1/2 போடுவீங்க. மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு r1 தேவையில்லை. என்ன தேவை? 1/r1 தான் தேவை. அப்ப இது என்ன பண்ணணும்? நம்ம ரெசிப்ரோக்கலா மாத்தணும். அப்ப 1/r1 1/r இது ரெசிப்ரோக்கல் பண்ணா 1/1 minus 2a cos theta by r whole power 1/2. ஓகேவா? இந்த டிவைடர் விட்டு வேற கொண்டு போறேன். ஓகேவா? அப்படி என்ன பாருங்க 1/r ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளை கொண்டு போனா 1 minus 2a cos theta by r. டிவைடர் இருக்கும்போது 1/2 இது பவர் மேல வந்துச்சுனா என்ன minus 1/2. ஓகேவா? 1/r1 is equal to 1/r into 1 minus 2a cos theta by r. a by r ன்றது ஒரு டேர்ம். ஓகேவா? அதுக்கு வேல்யூ இருக்கு. கரெக்ட்டா? இந்த மாதிரி a by a square by r square போட்டா அதே மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து ஒரு பைனாமியல் ஃபார்மேஷன் இருக்கு. பைனாமியல் ஃபார்மேஷன் தெரியலையா? என்ன ஃபார்முலா? 1 minus x whole power n. அந்த ஃபார்மேட் இருக்கு. ஓகேவா? அப்படி பாக்கும்போது இது x என்ன வரும்? 1 minus nx. ஓகேவா? சப்போஸ் பாசிட்டிவ் that is plus ஆச்சுனா 1 plus x அப்படினா அப்படி வரும். தென் பவர்ல வந்து மைனஸ் இருந்துச்சுனா ஓகேவா? ஓகேவா? மைனஸ் என்ன பாருங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 plus nx. புரியுதா? இது ஆல்ரெடி இதுக்கு அப்புறம் நிறைய போவோம். நம்ம எது மட்டும் தான் தெரியும். only ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஏனா அதுக்கு அப்புறம் போன வேல்யூ வந்து இந்த x ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் வரும். சோ அதனால வேல்யூ வந்து மினிமம் வேல்யூ அதனால நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ அப்ப நம்ம எது மட்டும் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆர்டர். அதே ஃபார்மேஷன்ல இது எதனா இப்படி பாருங்க. ஓகேவா? அப்படி எழுதினா ரொம்ப பெரிய क्वेश्चन. நம்ம அதாவது நம்ம திருப்பி நம்ம பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த क्वेश्चन வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ 1/r1 is equal to 1/r. that is இந்த என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. 1 minus x whole power என்ன? இந்த பவர் இது என்ன பண்றாங்க? உள்ள கொண்டு வந்தாங்க. அதே ஃபார்மேஷன் தான் மேல இருக்க பவர் என்ன பண்ணுங்க? உள்ள கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தா என்ன? 1 minus பவர் இருக்கு -1/2 உள்ள வந்துச்சா? -1/2 மிச்சம் இருக்குது 2a cos theta by r. கரெக்ட்டா பாருங்க. இந்த 2க்கும் கேன்சல். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப என்ன பாருங்க? 1/r இங்க 1 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் a cos theta by r. So that is 1/r1. ஓகேவா? சோ இதே ஃபார்மேஷன் நீங்க 1/r2 கண்டுபிடிக்கணும். எங்க கண்டுபிடிக்க பாப்போம். இப்போ என்னது? ட்ரையாங்கிள் அங்க BOP போடுமா? BOP. இப்போ என்ன சொல்வீங்க? AOP. ட்ரையாங்கிள் AOP. சோ அதுக்கு எடுத்து பாப்போம். எது தேவை? r2 தேவைல. அப்ப r2 ஸ்கொயர் is equal to அதுக்கு அதர் டூ சைட்ஸ் என்னது? நமக்கு பாருங்க r ஸ்கொயர் plus a ஸ்கொயர். கரெக்ட்டா? r ஸ்கொயர் plus a ஸ்கொயர் minus 2ra cos a க்கு r க்கு எடுத்துக்காங்க. இந்த ட்ரையாங்கிள பாருங்க. இந்த ட்ரையாங்கிள பாக்கும்போது a க்கு r க்கு இடைப்பட்ட ஆங்கிள் என்னது? 180 minus theta. cos 180 minus theta.
cos 180 minus theta என்பது செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்து cos theta வந்து மைனஸ். சோ அப்போ இந்த cos 180 minus theta என்ன மாறும்? minus cos theta வா மாறும். ஓகே ரெண்டா பாருங்க. நான் பாருங்க all sister teacups ஓகேவா? சோ அதே மாதிரி அப்போ r ஸ்கொயர் plus a ஸ்கொயர் minus 2ra இந்த cos 180 minus theta மாறிச்சு minus cos theta மாறிச்சு minus into minus plus r ஸ்கொயர் plus a ஸ்கொயர் plus 2ra cos theta. ஓகேங்களா? இந்த பாருங்க இந்த ஃபார்மேஷன்ல வந்தாச்சு. ஓகேவா? இந்த மைனஸ் இங்க வந்திருக்கு பிளஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம என்னென்ன போடுமோ அதே ஃபார்மேஷன்ல வேகமா போட போறோம். ஓகேவா? சோ பாருங்க இப்போ இது புரிஞ்சிருச்சுனா இது நம்ம ஈஸியா போடலாம். ரெடி பாருங்க இந்த r ஸ்கொயர் காம என்ன பாருங்க r ஸ்கொயர் காம இந்த 1a plus a ஸ்கொயர் by r ஸ்கொயர் plus 2a cos theta by r அம்மா then a square by r square is very very small அத நம்ம என்ன பண்ணலாம் நெக்லெக்ட் பண்ணிடலாம். இங்க நெக்லெக்ட் பண்ணிரோம். அப்ப நெக்லெக்ட் பண்ணா என்ன வரும்? r square 1 plus 2a cos theta by r அம்மா இது என்னது r2 square. ஓகேவா? சோ இங்க then r2 மட்டும் தேவை. அப்ப நீங்க என்ன பண்ணணும் இதெல்லாம் செய்யணும். ரூட் எடுங்க டேக்கிங் ஸ்கொயர் root both sides. அப்ப இது என்ன வரும்? r2 வரும். இந்த r ஸ்கொயர் ஸ்கொயர் எடுத்தா r வரும். இந்த ஃபார்மேஷன் இங்க போட்டுருக்கு பாத்தியா அதே ஃபார்மேஷன் r ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? r வந்து அதே மாதிரி. இப்போ என்ன வருங்க 1 plus 2a cos theta by r ரூட் வரும். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் 1/2. ஓகேவா? தென் என்ன பண்ணலாம் இங்க வர இதுக்கு அப்புறம் நம்ம டயகிராம் தேவைப்படலாம் கொஞ்சம் அவசரத்துல பார்க்கலாம். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே அது என்ன பண்ண பாருங்க நமக்கு 1/r2 தான் தேவை. அப்ப என்ன பண்ணலாம் r2 எப்படி மாத்து 1/r2 is equal to 1/r அது நீங்க மாத்தீங்கன்னா 1/1 plus 2a cos theta by r whole power 1/2 இது மேல வந்துச்சுனா minus 1/2 அப்ப என்ன வரும் 1/r 1 plus 2a cos theta by r whole power minus 1/2 அங்க நெக்ஸ்ட் பைனாமியல் தியரத்தை அப்ளை பண்ணோம். ஓகேவா? அப்படி அப்ளை பண்ணா பவர்ல இருக்கு என்ன பண்ணோம் உள்ள கொண்டு வரணும். அங்க என்னது மைனஸ் மைனஸ் இருந்து பிளஸ் ஆயிடுச்சு. இங்க என்ன வருது பிளஸ் மைனஸ் இருக்கு. ஓகேவா? பிளஸ் மைனஸ் என்ன ஆகும் மைனஸ் ஆகும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுங்க 1/r 1 பிளஸ் டு மைனஸ் மைனஸ் இந்த ஆல்ரெடி 1/2 உள்ள வந்துச்சு 2a cos theta by r. So அடுத்து நம்ம போடுறதுல கான்ஸ்டா போறேன் 2 to cancel. ஓகேவா? அப்ப ஈக்குவேஷன் என்ன வருது 1/r 1 minus a cos theta by r. இதோட வேல்யூ 1/r2 ஓட வேல்யூ. ஓகேவா? இதே தான் நம்ம ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் போடலையா என்ன போட்டோம் v is equal to q by 4 pi epsilon naught 1/r1 minus 1/r2 இந்த ஃபார்முலா போடலையா அதுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க q by 4 pi epsilon naught 1/r ஓட வேல்யூ என்ன போடுங்க பாருங்க 1/r 1 plus a cos theta by r எந்த வேல்யூ இருக்குதா இந்த வேல்யூ. ஓகேவா? அப்புறம் மைனஸ் 1/r ஓட வேல்யூ போடுங்க 1/r 1 minus a cos theta by r. ஓகேவா? சோ இந்த क्वेश्चन நீங்க பிராக்டீஸ் பண்ணிட்டே இருந்தா இந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுலயும் காமனா இருக்குமா 1/r காமனா இருக்கு அது வெளிய எடுத்துறேன். அப்ப வெளிய எடுத்தா நான் பாருங்க q by 4 pi epsilon r இந்த 1/r இந்த பக்கம் வந்துச்சு. மிச்சம் இருக்குதுன்னு பாப்போம் 1 plus a cos theta by r. ஓகேவா? இந்த 1/r தான் வெளிய வந்துச்சு இல்லையா மைனஸ் உள்ள போச்சா -1 minus into minus plus அப்புறம் வரும் -1 plus a cos theta by r. அத பாருங்க அப்புறம் +1 -1 கேன்சல் ஆயிடும். இங்க ரெண்டு பேரும் ஒரே டேர்ம். ஓகேவா? ஆட் பண்ணிடலாமா 1 + 1 2 அப்பனா வரும் q by 4 pi
epsilon naught r that problem 2a cos theta by r கரெக்ட்டா பாருங்க 1a 1a plus 2a ஓகேவா and then இது பாருங்க 2a into q எங்க பச்சைங்க பாருங்க எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ஓகேவா 2a q அப்போ 2a q எல்லாம் என்ன பண்ணலாம் p போடலாம் அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் ஓகேவா p cos theta by 4 pi epsilon naught r into r r square ஓகேவா இது ஃபைனல் ஈக்குவேஷன் இதையும் கொஞ்சம் சிம்பிள் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் பாருங்க it is a scalar potential ஓகேவா அது ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படி சொல்லிருக்கோம் அப்ப என்ன பண்ணலாம் ஸ்கேலார் குவாண்டிட்டி கொண்டு வாங்க எப்படி இதெல்லாம் பாருங்க p vector dot r cap p vector dot r cap இது எப்படி எல்லாம் பாருங்க that is a vector dot b vector என்னது ab cos theta அதே ஃபார்முலா எழுத பாப்போம் p r cap cos theta r cap ன்றது யூனிட் வெக்டர் from the point o to p o க்கு p இது r ஓட யூனிட் வெக்டர் r cap ஓட வேல்யூ என்னது 1 அப்பனா வரும் p cos theta கரெக்ட்டா பாருங்க அப்ப p cos theta வந்து என்னடா p vector dot r cap அப்ப இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் மாறும் இது மாதிரி பாருங்க p cos theta வந்து p vector dot r cap by 4 pi epsilon naught r square இதான மாடல் ஓகேவா the next ஓகேவா பாயிண்ட் p வந்து இந்த டைபோலுக்கு θ ஆங்கிள் இருக்கு சப்போஸ் in axial line ஓகேவா that is இந்த டைபோலுக்கு axial line இந்த டைரக்ஷன்ல இந்த பாயிண்ட் p வந்து +q ஆன வந்து நின்னுச்சு இப்படி இருக்குதுமா அது வந்து இப்ப என்ன இருந்துச்சு +q ஆன வந்து நின்னுச்சு அப்படி வரும்போது +q க்கு அந்த பாயிண்ட் p க்கு என்ன ஆங்கிள் என்னவா இருக்கும் ரெண்டுமே எப்படி நிக்குது parallel நிக்குது அது parallel வரும்போது θ வேல்யூ என்னவா இருக்கும் 0 கரெக்ட்டா பாருங்க ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் p வந்து +q க்கு ஆக்சியல் லைன் that is along the +q அப்படி வரும்போது θ வேல்யூ என்ன 0 அப்ப θ வேல்யூ 0 இருக்கும்போது இந்த ஈக்குவேஷன் பாருங்க v p cos 0 degree by 4 pi epsilon naught r square cos 0 வேல்யூ என்னமா cos 0 வேல்யூ வந்து 1 அப்ப ஈக்குவேஷன் எப்படி மாறுது p by 4 pi epsilon naught r square ஓகேவா இப்போ along +q ல இருந்து ஓகேவா இப்போ அந்த பாயிண்ட் p வந்து +q ல இருந்து அப்படியே டிராவல் ஆகி வந்துச்சு -q வந்துச்சு பாருங்க என்ன ஆங்கிள் பாருங்க என்ன ஆங்கிள் 180 டிகிரி இப்போ θ ஓட வேல்யூ 180 டிகிரி எங்க இருக்கும்போது அதே ஆக்சிஸ் லைன்ல -q ல இருக்கும்போது ஓகேவா அப்ப cos 180 ங்கிறது